ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் சீரீஸ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6th யூனிட் ரியல் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் சிலபஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்களா? a collection of well-defined object. செட் அப்படின்னா என்னென்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெல்-டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். அதை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எத்தனை அப்படின்னா அதை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியுங்களா? ஸோ இவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது பர்டிகுலராக அப்படின்னு சொல்லி அதை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அப்படி முடிகிறத என்னன்னு சொல்லுவோம்னா செட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற கேளுங்க. குட் ஹாக்கி பிளேயர் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற நல்ல ஹாக்கி பிளேயர் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளால் அதை கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா ஹாக்கி வந்து ஒருத்தவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வேணால் கொஞ்சம் மோசமாக பண்ணுவாங்க. இன்னும் ஃபியூ டேஸில் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க குட் பிளேயராக சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஸோ பர்டிகுலராக இவங்க மட்டும்தான் லைஃப் லாங் குட் பிளேயராக இருப்பாங்க அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ எதெல்லாம் நம்மளால் கலெக்ஷன் டிஃபைன் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், செட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்டி இல்லைனா நல் செட்டுன்னு சொல்லுவோம். செட் கண்டெய்னிங் நோ எலமெண்ட்டே இருக்காது. எலமெண்ட்டே இல்லாத செட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எம்டி செட் ஆர் நல் செட். இதை எப்படி நோட்டேட் பண்ணுவோம்னா எம்டி செட் ஆர் நல் செட் இந்த மாதிரி சிம்பிளில் நம்ம நோட்டேட் பண்ணுவோம். அடுத்தது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதுக்குள்ளே என்ன இருக்காதுன்னு சொல்லிட்டு எலமெண்ட்ஸே இருக்காது. அப்போ அதோட ஆர்டர் வந்து 0. ஓகேங்களா? ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் 0. எவ்ரி நல் செட் இஸ் அ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். எல்லா செட்டுக்கும் நம்ம சப்செட் எழுதுவோம் இல்லைங்களா? 5th யூனிட்டில் பார்த்துருப்போம். எல்லா குரூப்புக்கும் சப் குரூப் எழுதுவோம், எல்லா ரிங்க்கும் சப் ரிங் எழுதுவோம். அதே மாதிரி எல்லா செட்டுக்கும் சப்செட் இருக்கும். அந்த சப்செட் வந்துட்டு என்னது, நல் செட் வந்து எல்லா செட்டுக்குமே சப்செட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்டன் செட். எம்டினா எதுவுமே இருக்காது. சிங்கிள்டன் செட் அப்படின்னா ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு ஒரே ஒரு நம்பர் செட்டுக்குள்ளே இருந்ததுன்னா இதை சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது ஃபைனட் செட். ஃபைனட் அப்படின்னா நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும், இவ்வளோ நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியறத என்னன்னு சொல்லுவோம்னா ஃபைனட் செட். கண்டெய்ன்ஸ் அ லிமிட்டட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். லிமிட்டட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா செட்டில் 2, 4, 6, 8 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, செட் ஆஃப் நம்பர்ஸ். இதோட கார்டினியாலிட்டினா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது. எவ்வளோ இருக்குது, 4. அப்போ இதோட கார்டினியாலிட்டியை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியுது. ஸோ இந்த செட்டோட பேர் என்னது, ஃபைனட் செட். ஒருவேளை நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், இன்ஃபைனட் செட். கண்டெய்ன்ஸ் இன்ஃபைனட்லி மெனி எலமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரியல் நம்பர், செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் வந்துட்டு என்னது அப்படின்னா இன்ஃபைனட் செட். சரிங்களா? அடுத்தது ஈக்குவல் செட். இப்போ நம்மளுக்கு 2 செட் இருக்குது. அந்த 2 செட்லேயும் சேம் எலமெண்ட் இங்கே பாருங்கள் 1, 2, 3 இருக்குது. இங்கே 3, 1, 2ன்னு இருக்குங்களா? ஆர்டர் சேஞ்ச் ஆகியிருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 செட்லேயும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட், எக்ஸாக்ட்லி த சேம் எலமெண்ட் இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவல் செட். A is equals to B. ஓகேங்களா? இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் செட். ஈக்குவல் செட்டுக்கும் ஈக்குவலண்ட் செட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஈக்குவல்னால் எக்ஸாக்டாக என்ன எலமெண்ட் இருக்கோ அதே தான் பிங்கிற செட்டில் ரிப்ளிகேட் ஆகும். ஆனால் ஏங்கிற எலமெண்ட்டில், இங்கே ஈக்குவலண்ட் செட்டில் பார்த்தோம்னா ஏங்கிற எலமெண்ட் செட்டில் 1, 2, 3 அப்படின்ற எலமெண்ட் இருக்கும். பின்ற செட்டில் ஏபிசி அப்படிங்கிற எலமெண்ட் இருக்கும். சரிங்களா? ஆனால் வேறு எலமெண்ட் தான், கம்ப்ளீட்டாக வேறு எலமெண்ட் தான். பட் அதோட கார்டினியாலிட்டி சேமாக இருக்கும். இங்கேயும் 3 எலமெண்ட் இருக்குது, இங்கேயும் 3 எலமெண்ட் இருக்குங்களா? n of a is equal to n of b is equal to 3. ரெண்டுலேயுமே 3 இருக்குது. ரெண்டுலேயும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட். இங்கே சேம் எலமெண்ட் அப்படியே இருக்கும், இங்கே சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருக்கும். ஈக்குவல் செட்னா என்ன இருக்கும், சேம் எலமெண்ட். ஈக்குவலண்ட் செட்னா என்ன இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட். ஓகேங்களா? இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் கிளியராக நம்ம பார்த்துட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்செட். ஓகேங்களா? என்னது சப்செட். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு பி. ஒரு செட்டில் ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும், அதாவது பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஏதாவது ஏங்கிற செட்டில் இருந்து நம்ம தனியாக பிரித்து எழுதணும் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம், சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இதுதான் நொட்டேஷன். ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. எக்ஸாம்பிள் 1, 2 ஏங்கிறது 1, 2 செட் ஆஃப் அண்ட் பியில் 1, 2, 3, 4 இருக்குது. அப்போ பியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஏல நம்மளுக்கு எடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ பியிலேருந்து ஏ வந்து என்னது, சப்செட். ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி.
அடுத்தது ப்ராப்பர் சப்செட். ஏவும் பியும் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்காது. பட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன இருக்கும், பியில் இருக்கும். இதுதான் ப்ராப்பரான சப்செட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட், எ செட் கண்டெய்னிங் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்டர் டிஸ்கஷன். அதாவது அதில் பேசப்படுற எல்லா ஒரு சம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோன்னா அதில் என்னென்ன எலமெண்ட் எல்லாம் இருக்கோ அது எல்லா எலமெண்ட்டும் கம்ப்ளீட்டாக யார்கிட்ட இருக்கும், இந்த யூனிவர்சல் செட் கிட்ட இருக்கும். இப்போ ஏபிசி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஏல இருக்கிற எலமெண்ட், பியில் இருக்கிற எலமெண்ட், சியில் இருக்கிற எலமெண்ட், டியில் இருக்கிற எலமெண்ட்டுன்னு எல்லா எலமெண்ட்டும் கம்ப்ளீட்டாக கண்டெயின் பண்ணியிருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா இந்த யூனிவர்சல் செட். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு டைப் பார்த்தோன்னா பவர் செட், செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் அ கிவன் செட் அப்படின்னு சொல்லுவோம். பவர் செட் அப்படிங்கிறதோட என்னென்னா எவ்வளோ சப்செட் வந்து நம்மளால் ஒரு செட்லேருந்து எவ்வளோ சப்செட் வந்து நம்மளால் அப்டைன் பண்ண முடியுமோ அதை தான் பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே ஏங்கிற செட் இருக்குது பாருங்கள், 1,2. அப்போ இதுலேருந்து எவ்வளோ சப்செட் எழுத முடியும்? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், எம்டி செட் வந்து என்னது எல்லாத்துக்குமே சப்செட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே எம்டி செட்டு ஒரு சப்செட்டு, 1ங்கிறது ஒரு சப்செட், 2ங்கிறது ஒரு சப்செட், 1,2ங்கிறது சப்செட். அப்போ இது எல்லாமே என்னது பவர் செட். சரிங்களா? இது எல்லாமே சேர்ந்தது பவர் செட். அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்செட் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா 2n. இங்கே 2 எலமெண்ட் இருக்குங்களா? அப்போ 2/2ன்னு போட்டோன்னா 4 சப்செட் கிடச்சிருக்குங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்துட்டு 2n. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிஸ்ஜாயிண்ட் செட், 2 செட்ஸ் ஹேவிங் நோ காமன் எலமெண்ட். இப்போ 2 செட் எடுத்திருக்காங்களா, ஏபின்னு 2 செட் எடுத்திருக்கேன். இதோட இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட். இது ரெண்டுலேயும் ஏதாச்சும் ஒரு நம்பராவது காமனாக இருக்குங்களா? இங்கே 1 2 3 இருக்குது, இங்கே 4 5 6 இருக்குது. ஒன்றுமே காமனாக இல்லை. அப்போ இந்த செட்டுக்கு பேர் என்னென்னா டிஸ்ஜாயிண்ட் செட். ஒரு வேளை காமன் எலமெண்ட் இருந்தது, அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் இருக்குது, ஒன்று தான் இருக்கணும்னு இல்லை, ஒன்றுக்கு மேலே எவ்வளோ ஒன்றா வேணாலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் அப்படின்னு வந்தாலே எப்படி இருக்கணும், ஒன்றாவது இருக்கணும். ஒன்றுக்கு மேலே இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒன்றுக்கு மேலே காமன் எலமெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த செட் பேர் ஓவர்லேப்பிங் செட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். யூனியன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், 2 செட்டும் சேர்ந்து டுகெதராக எழுதுகிறோம் அப்படின்னா எவ்ரிதிங் டுகெதர், எலமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு ஏ ஆர் பி டுகெதர் எழுதுறது யூனியன் ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்லுவோம். யூனியனுக்கு வந்துட்டு இந்த சிம்பிள் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது காமன் எலமெண்ட், 2 செட்டில் இருக்கிற காமன் எலமெண்ட் எடுத்து எழுதுறது இன்டர்செக்ஷன். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஏலேருந்து பியை சப்ராக்ட் பண்ணுறோம். ஏல இருக்கிற எலமெண்ட்லேருந்து பியில் இருக்கிற எலமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா, அதாவது கம்ப்ளீட்டாக பி வந்து என்ன பண்ணக்கூடாது, ஏல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது, அப்படி எழுதுறத என்னன்னு சொல்லுவோம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்டு. நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்டல். இப்போ இது ஒரு யூனிவர்சல் செட் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. இதில் 2,3ங்கிறது என்னது, ஏங்கிற செட்டு. இப்போ இதோட ஏவோட காம்ப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், யூவில் இருக்கிற ஏங்கிற எலமெண்ட்டை தவிர ரிமைனிங் எல்லாம் எழுதுறோம் இல்லைங்களா? இதை தான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் அப்படின்னு சொல்லுவோம். கார்டினியாலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் செட், ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இங்கே எத்தனை எலமெண்ட் இருக்குது, 6 எலமெண்ட் இருக்குங்களா? அப்போ n ஆஃப் a is equal to 6. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். n ஆஃப் a யூனியன் b எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், n ஆஃப் a ப்ளஸ் n ஆஃப் b மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் c. அடுத்தது நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும்னா 2n அப்படிங்கிறது ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணும்னா 2n மைனஸ் 1. நல் செட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. எல்லா செட்டுக்கும் நல் செட் இஸ் அ சப்செட். A is a subset of A. A itself a subset of A. ஏங்கிற செட்டுக்கு ஏவே ஒரு சப்செட் தான். அடுத்தது A யூனியன் நல் செட். ஏக்கும் நல் செட்டுக்கும் யூனியன் எடுத்தோம்னா ஏங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஏக்கும் நல் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா நல் செட் தான் ஆன்சர். ஏ யூனியன் யூ, யூனிவர்சல் செட்டுக்கும் ஏக்கும் யூனியன் பண்ணோம்னா யூனிவர்சல் செட்டு தான் ஆன்சர். ஏ இன்டர்செக்ஷன் யூ, ஏக்கும் யூனிவர்சல் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா ஏங்கிறதா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது போக இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களோட UGTRB எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.